ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே அதில் இந்த விருமாண்டி ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்களோட குரூப் ஃபோட்டோவையும் ஃபேமிலி ஃபோட்டோவையும் போட்டு கெத்து காட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கைன் மாஸ்டர் ஆப் இருந்தால் மட்டும் போதும். அதுலேயே ஒரு நிமிஷத்துலேயே ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் எந்த குரூப் ஃபோட்டோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கேலரியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9:16ங்கிற சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்கிற மீடியாங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த குரூப் ஃபோட்டோவை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அவெஞ்சர்ஸ் குரூப் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணி அதோட லென்த்தை 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்து மேலே இருக்கிற கிராப் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன், எண்டு பொசிஷன் 2 பாக்ஸ் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பொசிஷனில் எந்த சைட்லேருந்து எந்த சைடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பொசிஷனில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ஜூம் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் பேஜில் இருக்கிற டிஸ்பிளேல வந்து அந்த வீடியோ வந்து டச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற ஸ்டார்ட் பொசிஷனில் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் லாஸ்ட் எண்டு பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ரைட் சைடு கார்னரில் அந்த ஃபோட்டோவை தள்ளி கொண்டு வந்துருங்க. இந்த எண்டுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைத்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்ட் பொசிஷனுக்கும் எண்டு பொசிஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. அது கிளிக் பண்ணாமலே இருக்கட்டும். அப்போ தான் வந்து இது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக சூப்பராக வந்து மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி இன்னொரு மீடியா வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதே ஃபோட்டோவை தான் நம்ம திரும்பி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆடியோ ஃபேட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆனில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லென்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட்ஸ் அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 18 செகண்ட்ஸ் இருக்கிற வரை வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். இல்லை ஸ்டார்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து வச்சுக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் வச்சுக்கோங்க. எண்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப லெஃப்ட் சைடு கார்னரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் லெஃப்ட்லேருந்து ரைட் வந்துட்டு திரும்ப ரைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு ஸ்லோவாக மூவ் ஆகி திரும்பவும் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ ஓரளவு வீடியோ நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து சாங் வந்து ஆட் பண்ணணும். அந்த விருமாண்டி சாங் வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணால் கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து நெட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கோட பேர் பார்த்தீங்கன்னா கொம்புல பூவை சுற்றின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாங் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங்கை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கை ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாங்கை ஃபுல்லாக போட்டால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நான் ஃபுல்லாக போடல. ஸோ பாதியில் கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த வீடியோ டியூரேஷன் போக மீதி எக்ஸஸாக இருக்க சாங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த எக்ஸிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஹெச்டிலே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் இனி நம்மளுக்கு வேலை. இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலே கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, ஸ்டோரி, ரீல்ஸ், லைவ்னு இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணி ரீல்ஸில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் சர்ச் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு ஃபில்ம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபிலிம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ரிசல்ட்ஸில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஐக்கான் இருக்கிற எஃபெக்ட் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேக் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இப்போ திரும்பவும் மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் போஸ்ட் ஸ்டோரி ரீல்ஸ்ன்னு இருக்கும். அதில் ரீல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கேலரி சிம்பிள் இருக்கும், கீழே ப்ளஸ் போட்டு. ஸோ இந்த கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அது ப்ராசஸிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற ப்ரிவியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை 95% ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த எஃபெக்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது அந்த எஃபெக்ட் ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஓல்டு ஃபிலிம் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டன்னுங்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.